Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. காலநிலை மாற்றம் காரணமாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பல்வேறு மாநிலங்களில் பற்றாக்குறையோடு பெய்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் சொல்லியிருக்காங்க. இது குறித்து எமது செய்தியாளர் தாய்மானவன் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நாட்டினுடைய பெரும்பாலான மாநிலங்களுக்கு நிறைவான மழைப்பொழிவையும் குடிநீருடைய ஆதாரமாகவும் விவசாய பெருங்குடிகளுக்கு தேவையான அந்த விவசாயத்திற்கான நீர் ஆதாரமாகவும் காணப்படுவது தென்மேற்கு பருவமழை. வழக்கமாக ஜூன் மாதத்தில் துவங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்கினாலும் கூட எல்னினோ மற்றும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக பருவமழை என்பது பொய்த்து போயிருப்பதாக அறிய முடிகிறது. பல்வேறு மாநிலங்களில் மழை அளவு என்பது பற்றாக்குறையோடு பெய்திருப்பதாக அறிய முடிகிறது. ஜூன் மாத நிலவரப்படி பார்த்தோம்னா இந்தியாவில் 3.9 சென்டிமீட்டர் மழை என்பது பெய்திருக்க வேண்டும் தென்மேற்கு பருவமழை. ஆனால் ஜூன் மாத நிலவரப்படி 3.3 சென்டிமீட்டர் மழைதான் சராசரியாக இயல்பை காட்டிலும் குறைவாக பெய்திருப்பதாக அறிய முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் ஜூலை மாதம் முதல் பரவலாக படிப்படியாக பல்வேறு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்தது. குறிப்பா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல ஜூலை மாதத்துல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் கூட வழக்கத்தை விட குறைவாகவே பெய்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தமட்டில் இந்த தென்மேற்கு பருவமழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மட்டும்தான் பெருவாரியாக பெய்யும் என்றாலும் கூட தமிழகத்திற்கு அந்த காவேரி நீரை தரக்கூடிய காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழையை தரக்கூடிய ஒரு பருவமழையாக இருக்கக்கூடிய நிலையில் கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த ஆண்டு பருவமழை பரவலாக பொய்த்திருப்பதாகவும் இதனால பெருவாரியாக அந்த நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் அறிய முடிகிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஜூலை மாத நிலவரப்படி 16% அளவில் தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்திருப்பதாக அறிய முடிகிறது. மற்ற மாநிலங்களை பார்த்த மட்டில் பெரும்பாலான மாநிலங்களையும் பற்றாக்குறையோடையே இந்த பருவமழை என்பது பெய்திருப்பதை அறிய முடிகிறது. அந்த வகையில் ஆந்திரா மற்றும் கேரளாவில் 37%, பீகார்ல 39%, ஜார்க்கண்ட்ல 34% என பல்வேறு மாநிலங்கள்ல மழையளவு என்பது பற்றாக்குறையோடு காணப்படுகிறது. கர்நாடகாவை பொறுத்தமட்டில் 25% வழக்கத்தை காட்டிலும் தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஏற்கனவே தமிழகத்திற்கான அந்த காவிரி நீர் திறப்பதில் கர்நாடக அரசு தொடர்ச்சியா மறுத்து வரக்கூடிய நிலையில் கர்நாடகாவில் அந்த தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு பொய்த்திருக்கிறது என்பது இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய கருத்தாக இருந்து வருகிறது. எதிர் வரக்கூடிய நாட்கள் எப்படியாக இருக்கும், பருவமழை கை கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியை பல்வேறு தரப்பு மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதே சமயம் அசாம்ல 29%, அருணாச்சல பிரதேசத்துல 39%, மேகாலயாவில் 56% என மழை என்பது பற்றாக்குறையோடு காணப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் லடாக்ல 199% அதிகபட்சமாக மழைப்பதிவு என்பது பதிவாகி இருக்கிறது. ஒடிசாவில் 18%, குஜராத்ல 13%, சிக்கிம்ல 6% என அளவுக்கு அதிகமாக மழை என்பது பெய்திருப்பதாக அறிய முடிகிறது. இப்படியாக காலநிலை மாற்றம் மற்றும் எல்னினோ தாக்கத்தின் காரணமாக நாடு முழுவதுமே பரவலாக தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாகவே பெய்திருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக சரிந்திருப்பதாக அறிய முடிகிறது. பெரும்பாலான அணைகள் முழுமையாக நிரம்பாத ஒரு சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு பொய்த்து போயிருப்பதாக ஒரு சூழலை அறிய முடிகிறது. வரும் நாட்கள் எப்படியாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்துடைய பொதுமக்களும் காத்திருக்கிறாங்க. Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.